தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலே ஒரு குறையும் வராதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். நம்முடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாம் பயப்படாதபடிக்கு பொல்லாப்பான காரியங்களிலிருந்து விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றுகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரச் செய்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து ஒரு குறையும் வராதபடிக்கு நம்மை நித்தமும் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துக்காக நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்ததாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக, சுகமாக்குவீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்மை துதிக்க நம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.